அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பேருந்தலைவர் காமராஜரின் 123ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் 123ஆம் ஆண்டு பிறந்தநாள் நிகழ்ச்சி பள்ளியின் தலைமை ஆசிரியை சசிகலை குமாரி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நதியா ஏழுமலை, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் விஸ்வநாதன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துரை, SM ஜுவல்லரியின் உரிமையாளர் சதன், சுரேஷ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் பெருந்தலைவர் காமராஜரின் பெருமையை வெளிப்படுத்தும் விதமாக கட்டுரை, கவிதை, பாட்டு, பேச்சு உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக SM ஜுவல்லரி சார்பில் மாணவர்களுக்கு தேவையான ஸ்டீல் வாட்டர் கேன்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், லஞ்ச் கூடை, எக்ஸாம் பேட், இங்க் பென் உள்ளிட்ட பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், அந்நிய துணியெடுப்பு முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறையில் அடைபட்டார். 9 ஆண்டுகள் மக்களுக்காக சிறைக்கு சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காமராஜரை 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர். கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே, கண்மணி கேளடா நீ என்று சொல்லையே என்ற பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளுக்கு ஏற்ப காமராஜர் முதலமைச்சர் ஆனதும் அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது மற்றும் பள்ளி இல்லாத ஊர்களில் எல்லா பள்ளிகளும் ஏற்படுத்தப்பட்டன. அன்ன சத்திரம் 1000 இருந்தால் ஆலயங்கள் 16,000 நாட்டல், அண்ணாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து காட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்றப்படுவதற்கு முன்னரே மூடப்பட்ட 6000 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன மற்றும் 12,000 புதிய பள்ளிகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டன. இலவச கல்வி, கட்டாய கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் வாழ்வில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அறநெறியில் நின்று வாழ்ந்த காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. கல்வி வளர்ச்சியை மேன்மேலும் எல்லா மாணவர்களும் பெற்று 100% மாணவ செல்வங்கள் கல்வியில் வளர்ச்சி பெற்று அவர்களுடைய இலக்கை அடைய என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அனைத்து மாணவர்களும் ஒழுக்கத்துடனும் பண்புடனும் ஒழுக்கமாகவும் வளர்ச்சியை அவங்களுடைய கல்வி வளர்ச்சியை பெற்று வாழ்க்கையில மேன்மேலும் உயரிட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடைய பசி தீர்த்தது அவருடைய காலகட்டத்தில் தான். அவர் மேலும் நமது திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த இந்த சாத்தனூர் டேம் அணையும் அவர் தான் கட்டினார். நமது மருத்துவமனை உள்ளது மங்கலத்தில், அந்த மருத்துவ கட்டிடத்தையும் நமது முதல்வர் காலம் சென்ற காமராஜர் அவர்கள் தான் திறந்து வைத்தார். இந்த பள்ளி வளாகத்தையும் அவருடைய பேரில் தான் அவருடைய காலத்திலே தான் எழுதி வாங்கப்பட்டது. மேலும் இந்த வளர்ச்சி கல்விக்காக மிகவும் பாடுபட்டவர், சிறந்த கர்ம வீரர் காமராஜர் என்று பெயர் பெற்றவர். அவருடைய புகழ் மேலும் மேலும் வளர்ந்து நீங்களெல்லாம் கல்வியிலேயே நல்ல திறன்பாடை பெற்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் சிறந்த ஒரு கல்வியாளராக பயில நாம் எல்லா வேண்டிக் கொள்கிறோம்.